அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத் துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவாரூர் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு தனிப்பட்ட விற்பனை மற்றும் விற்பனை மேலாண்மை. கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் குறிக்கோள்கள், அறிமுகம், தனிப்பட்ட விற்பனை, தனிப்பட்ட விற்பனையின் பண்புகள், விற்பனை சூழ்நிலைகளின் வகைகள், தனிப்பட்ட விற்பனையை எப்போது பயன்படுத்த வேண்டும், தனிப்பட்ட விற்பனையின் வெவ்வேறு பாத்திரங்கள், தனிப்பட்ட விற்பனையின் நன்மைகள் மற்றும் தீமைகள், தனிப்பட்ட விற்பனையின் நோக்கங்கள், தனிப்பட்ட விற்பனை சூழ்நிலைகளின் பன்முகத்தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதேபோன்று தனிப்பட்ட விற்பனை செயல்முறைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த கட்டமைப்பு மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்முடைய குறிக்கோள்கள். தனிப்பட்ட விற்பனை, அதன் பண்புகள் மற்றும் வகைகளை விவரித்தல். அதேபோன்று தனிப்பட்ட விற்பனையின் நன்மைகள் மற்றும் தீமைகள் விளக்குதல் மற்றும் தனிப்பட்ட விற்பனையினுடைய நோக்கங்கள் மற்றும் அதனுடைய செயல்முறைகளை பற்றி விவரித்தல். இதான் என்னுடைய முக்கியமான நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்கள் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குது அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய மார்க்கெட்டிங் லெவலில் அதனுடைய கலவைன்னு சொல்லக்கூடியது, மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இல்லை 4 பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடியது. அதான் 4 பிரின்சிபல்ஸ்லேயும் நமக்கு பற்றி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருப்போம். அதில் முக்கியமான ஒன்று விளம்பரம். விளம்பரத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா அவனுடைய நுகர்வோர்களை வாங்குவதற்கு, அவர்களை வற்புறுத்துவதற்கு, அவர்களுடைய தொடர்பு கொள்வதற்கு ஒரு விளம்பரம் என்பது ஒரு தொடர்பாக நமக்கு இருக்கின்றது. அதனுடைய நிறுவனத்தின் விற்பனைக்கு இது ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. அதுபோல் பதவி உயர்வு கலவை அல்லது தகவல் தொடர்பு கலவை என்றும் இதை நம்ம குறிப்பிடப்படுகிறோம். அந்த விளம்பர கலவையின் பல்வேறு கருவிகள் நமக்கு இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய விளம்பரம், தனிப்பட்ட விற்பனை, விற்பனை மேம்பாடு மற்றும் பொது உறவுகள். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தகவல் தொடர்பு முக்கிய ஒரு கூறாக நமக்கு அமைகின்றது. விளம்பரம் மற்றும் தனிப்பட்ட விற்பனை என்பது அதிக எண்ணிக்கையான ஒரு நுகர்வோருடன் வெகு ஜனத்தினுடைய மூலமுறை தொடர்பு கொள்வதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வழி அல்ல. டிவி, செய்தித்தாள், ரேடியோ, டிஜிட்டல் மீடியா போன்ற ஊடகங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான விளம்பரப்படுத்துவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய தயாரிப்புகளை எப்படி நமக்கு விற்கலாம். அதே மாதிரி அவனுடைய தனிப்பட்ட விற்பனை என்பது தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான ஒரு தனிப்பட்ட தொடர்பாக இந்த விளம்பரம் என்பது அமைகின்றது. முதலாவதாக நமக்கு தனிப்பட்ட விற்பனை. அமெரிக்க மார்க்கெட்டிங்ல ஒரு அசோசியேஷன் ஒரு கூற்றுப்படி என்ன கூறுறாங்கன்னா, தனிப்பட்ட விற்பனை என்பது ஒரு வாய்வழி விளக்க காட்சி. விற்பனை செய்யும்போது அவனுடைய நோக்கத்திற்காக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வருங்கால வாங்குவோருடன் உரையாடல் என்று நம்முடைய அசோசியேஷனுக்கு ஒரு இலக்கண குறிப்பை நமக்கு வகுத்து உள்ளார்கள். இதுல நமக்கு விற்பனையாளருக்கு லாபத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கு அவனுடைய மக்களை எவ்வாறு வற்புறுத்துகின்றனர், அதனுடைய திறன் வாங்குபவர் எவ்வாறு இருக்காங்க, அதே மாதிரி அவனுடைய பிலிப் கோட்லர் அவருடைய வரையறை, அதனுடைய இலக்கணம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனிப்பட்ட விற்பனை என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வருங்காலங்களுடன் நேருக்கு நேர் தொடர்பு கொள்வது, அதனுடைய விளக்க காட்சிகள், கேள்விகளுக்கு பதிலளிப்பது மற்றும் கொள்முதல் செய்யும் நோக்கத்திற்காக வாங்குபவர்கள் அவருடைய உத்தரவு அப்படின்னு பிலிப் கோட்லருடைய வரையறை நமக்கு சொல்கின்றது. தனிப்பட்ட விற்பனை தன்மை எப்படி நமக்கு பார்க்குறோம்னா, ஒரு தனிப்பட்ட விற்பனை என்பது இரு வழி தொடர்புகளாக, நம்மளுடைய தகவல் தொடர்புகளாக நமக்கு கருதுகின்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவருடைய விற்பனையாளர் வாடிக்கையாளருக்கு கல்வி கற்பிக்கிறார். அதனுடைய பொருள்களுடைய அம்சங்கள், நன்மைகள், விலை, டெலிவரி போன்றவற்றை பற்றி பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய நன்மைகள் எப்படி இருக்கு, அதனுடைய தீமைகள் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி அவனுடைய விலைகள் எப்படி இருக்கு, நாங்கள் எப்படி நம்ம டெலிவரி பண்ண போறோம், எந்த டயத்தில் நம்ம செய்ய போறோம், இதெல்லாம் அவருடைய நுகர்வோருக்கு நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு ஈஸியாக நமக்கு அவங்களுடைய ரீச் ஆகக்கூடிய நிலையை நமக்கு ஏற்படுத்த முடியும். வாங்குபவர்களுடைய கேள்விகள் மற்றும் ஆட்சேபனைகள் நமக்கு கையாளும் போது அவனுடைய தயாரிப்பு விற்பனையாளர் அவங்க தனி பயனாக்கலாம். இதெல்லாம் நமக்கு எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய விற்பனையாளர் எடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கூற வேண்டும். ஒவ்வொரு வாங்குவோரினுடைய தேவைக்கு ஏற்ப அதனுடைய தொடர்புகள், விற்பனையாளர்கள், நுகர்வோரை நமக்கு கண்டிப்பாக நமக்கு விற்பனையாளர்கள் தூண்டுகிறார்கள். ஏன்னா, அப்பதான் அவனுடைய பொருளினுடைய விலைகள் என்ன இருக்கின்றது, அதனுடைய நன்மைகள் என்ன இருக்கின்றது என்பது விற்பனையாளர் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக நமக்கு கருத வேண்டும். தயாரிப்பு அதனுடைய நன்மைகளை அவர்களுடைய தேவைகளுடன் பொருத்துவதன் மூலமாக நமக்கு வாங்குதல், அதே மாதிரி அவனுடைய தயாரிப்பு நன்மைகள் பற்றிய விவரங்களை நமக்கு கண்டிப்பாக நம்ப வைக்க வேண்டும். மற்றும் அவனுடைய கொள்முதல் முடிவை நமக்கு எவ்வாறு எடுத்துக்கிறாங்க, மக்களின் உள்ளார்ந்த தயக்கத்தை நமக்கு இதிலிருந்து நமக்கு குறைக்க முடியும். அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படலாம். இந்த பொருள் நல்லா இருக்குமா, இல்லையா, அது விலை எப்படி இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல அளவில் நமக்கு இருக்கும். அதை நமக்கு விற்பனையாளர் என்பவர் அதை எடுத்து கூற வேண்டும். அவங்களுக்கு எந்த பயனில் நமக்கு பயன்பாடு ஆகும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி தனிப்பட்ட விற்பனையானது ஒரு தயாரிப்பை விற்பது மற்றும் நீண்டகால வளர்ச்சியின் நோக்கங்களை நிறைவேற்றுகிறது என்பதை வாடிக்கையாளருடனான உறவுகள் மேம்பட வேண்டும். அதே மாதிரி அவருடைய தனிப்பட்ட விற்பனை தன்மையில பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சொல்லுவாங்க, P2Bன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டு கன்சியூமர் விற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது, P2C அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விற்பனை பொதுவாக அவருடைய விளம்பரத்தின் முக்கிய அங்கமாக பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் எந்த ஒரு பொருட்களை நாம் விற்பனை செய்ய முடியாது. கண்டிப்பாக அவனுடைய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் டு கன்சியூமர் இது மாதிரி நமக்கு பயன்படுத்தும் போது தான் அவனுடைய அந்த விளம்பரம் என்பது ஒரு முக்கியமாக நமக்கு ஒரு அம்சங்களாக நமக்கு பயன்படுகின்றது. இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அந்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஒரு முக்கிய அங்கமாக நமக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் விற்பனையினுடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட விற்பனையானது பிஸ்னஸ் டு கன்சியூமர் அதனுடைய விற்பனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அங்கமாக நமக்கு பயன்படுத்தலாம். இதை அதே மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஒரு சிறிய அங்கமாக நமக்கு பயன்படுத்தப்படலாம் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அந்த தனிப்பட்ட விற்பனையினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அதில் முக்கிய பண்புகளை பார்த்தீங்கன்னா பலவாறு நமக்கு வேறுபாடுகள் நமக்கு இருக்கின்றது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா வாங்குபவர், விற்பவர் அவங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றது. அந்த விளம்பரத்தில் விற்பனையாளரிடமிருந்து ஒரு தலைப்பட்சமான ஒரு தொடர்பு, நுகர்வோர் அதே சமயம் தனிப்பட்ட விற்பனையில் பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையாளர் மற்றும் அவனுடைய விற்பனையாளருக்கு இடையான இருவழி தொடர்பு, வருங்கால வாங்குபவர் யார் நமக்கு வாங்குறாங்க, அதே மாதிரி அவருடைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அவருடைய இருப்பதால் அதனுடைய தொடர்பு என்பது புவியியல் எல்லைகளுக்கு நமக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங், மின்னஞ்சல் போன்றவற்றின் மூலம் நம்மளுடைய தொடர்புகளை நமக்கு கொள்வதை நமக்கு சாத்தியமாக நமக்கு உள்ளடக்கி உள்ளது. அதனுடைய விற்பனை சூழ்நிலைகளின் வகைகள் எவ்வாறு நமக்கு பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளாக நமக்கு பிரிக்கிறாங்க. அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய விற்பனையாளர்களுடைய பல்வேறு விற்பனை சூழ்நிலைகளில் வேலை செய்கிறார்கள். அவை பின்வருமாறு நமக்கு ஒரு பரந்த அளவில் நமக்கு வகைப்படுத்தப்படுகின்றன. முதலாவதாக நுகர்வோர் வகையினுடைய அடிப்படையில் என்ன பண்றாங்க, அதே மாதிரி சந்தை வகையினுடைய அடிப்படையில் என்ன பண்றாங்க, அதே மாதிரி தயாரிப்பு வகையில் அடிப்படையில் என்ன சொல்கிறார்கள் என்பது ஒரு விற்பனை சூழ்நிலைகளுடைய வகைகளாக நமக்கு பிரிக்கின்றோம். முதலாவதாக நுகர்வோர் வகை அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுல வாடிக்கையாளர் இருக்கும் அல்லது புதிய வாடிக்கையாளர்கள் தயாரிப்பை பயன்படுத்தாத அல்லது பயன்படுத்தாத அவனுடைய புதிய வாடிக்கையாளரை பெற விற்பனை செய்தல். அதே மாதிரி அவனுடைய போட்டியாளர்களின் தயாரிப்பை பயன்படுத்துதல். கண்டிப்பா நமக்கு அவனுடைய போட்டியாளர்கள் நிறைய இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில். அதுல இருந்து எவ்வாறு நம்ம மீண்டு வர வேண்டும், இது ஒரு வளர்ச்சியினுடைய விற்பனை நிலைமை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விற்பனையை எப்போது பயன்படுத்த வேண்டும், அந்த தனிப்பட்ட விற்பனை நம்ம எப்பப்ப நமக்கு பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு நமக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட விற்பனை என்பது ஒவ்வொரு தயாரிப்பு அல்லது சேவைக்கும் ஒரு பொருத்தமான கருவியாக நமக்கு அல்ல, ஆனால் மேலும் அதனோட பயன்பாடும் சார்ந்துள்ளது. அதனுடைய நிறுவனத்தை சந்தைப்படுத்தல் என்பது முக்கியமான கருவியாக நமக்கு ஒரு தனிப்பட்ட விற்பனையில் நமக்கு இருக்கின்றது. வணிக மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட விற்பனையில் அதனுடைய பயன்பாடு அதிகம். அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சந்தையில் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தினுடைய பயன்பாடுகள் பிஸ்னஸ் டு கன்சியூமர் சந்தையில் அதிகமாக உள்ளது. ஒரு வியாபாரம் மற்றும் அவங்களுடைய நுகர்வோர் உங்களோட தொடர்புகள் என்பது கண்டிப்பாக அதிகமாக நமக்கு உட்படுத்தப்படுகின்றது.
அவர்களுடைய தயாரிப்புகள் பார்த்தீங்கன்னா, மற்றும் அவனுடைய சேவைகள் இருக்கும்போது, அவனுடைய சிக்கலான ஒரு மென்பொருள் அமைப்புகள், வணிக ஆலோசனை போன்ற உயர் தொழில்நுட்பம், ஆ சிறப்பு அல்லது அவனுடைய விலை உயர்ந்தது, சேவைகள், வீடுகள் மற்றும் வாகனங்கள் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விற்பனையா நமக்கு கருத வேண்டும். அதுல என்னென்ன நமக்கு மென்பொருள்கள் நமக்கு பயன்படுத்துறாங்க. அதுல என்னென்ன சிக்கலான ஒரு சவால்கள் இருக்கின்றது என்பதை, இந்த தனிப்பட்ட விற்பனையை நமக்கு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளை நமக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் தனிப்பட்ட விற்பனையினுடைய வெவ்வேறு பாத்திரங்கள் சொல்லக்கூடியது. அதுல என்ன வகையான நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு அமைகின்றது. இதுல பல்வேறு வகையான விற்பனை சூழ்நிலைகள், வெவ்வேறு விற்பனை உத்திகள் நமக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாரி அவங்களுடைய மற்றும் பாத்திரத்தை மாற்றுவதற்கான அழைப்புகள் விடுக்கிறார்கள். அதே மாரி அவங்களுடைய விற்பனையாளர்கள், இவை விற்பனையாளர்கள் பார்த்தீங்கன்னா, பரந்த அளவில் நமக்கு ஒரு தொகுக்கப்பட்டுள்ளது. அதுல முக்கியமானது தகவல் தொடர்பு உத்திகள்னு சொல்லக்கூடியது. அது விற்பனையாளர்களுடைய ஒரு முக்கிய பங்காக இது தகவல்களை உள்ளடக்கி உள்ளது. 2வதாக தயாரிப்பு, அதனுடைய விலை, டெலிவரி, அதே மாரி வருங்கால வாடிக்கையாளருக்கு உதவும் சேவை உத்திகள், கொள்முதல் முடிவுகள் இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட விற்பனையின் பல்வேறு பாத்திரங்களாக நமக்கு கருதுகின்றோம். அந்த தனிப்பட்ட விற்பனையின் நன்மைகள் எவ்வாறு உள்ளது? அதேபோல் தீமைகள் என்னென்ன உள்ளது என்பதை இதன் மூலமாக நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மைகள்ல பார்த்தீங்கன்னா, இருவழி தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாரி அதுல தனிப்பட்ட விற்பனையில் தொடர்பு கொள்ள முடியும். விற்பவர்களிடமிருந்து வாங்குபவருக்கு மற்றும் வாங்குபவரிடமிருந்து விற்பவருக்கு விற்பனையாளர் தகவல்களை வழங்க முடியும். கண்டிப்பா. ஒரு விற்பனையாளர் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய யாரு நமக்கு வாங்குறாங்க, நுகர்வோர் யாரு? இல்லைன்னா, அந்த நுகர்வோரிடம் அல்லது விற்பனையாளர்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள முக்கியமான தகவல் தொடர்புகள் என்ன இருக்கு? அதை கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்கால வாடிக்கையாளர்கள், அதே மாரி அவங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் என்ன கேள்விகளை நமக்கு கேட்க வேண்டும். அதே மாரி வாடிக்கையாளர் மேலும் கேட்கலாம். பல கேள்விகள எனக்கு தேவையான சந்தேகங்கள் நமக்கு கண்டிப்பா கேட்க வேண்டும். அவற்றை விற்பனையாளர் என்பவர் தெளிவுபடுத்த வேண்டும். இது என்ன நன்மைகளை தருகின்றது என்பதை அதனை பற்றி நமக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அதேபோல் அவங்களுடைய தீமைகள், ஒரு தனிப்பட்ட விற்பனையில என்னென்ன தீமைகள் இருக்கின்றது? அது எவ்வாறு நமக்கு சாத்தியப்படுத்தலாம்? எவ்வாறு நமக்கு வருகின்றது? அதை பத்தி நாம அவங்களுக்கு விற்பனையாளர் என்பவர் நுகர்வோருக்கு நம்ம கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். இதுல என்னென்ன செலவுகள், அதாவது அதிக செலவுகள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். அது தனிப்பட்ட விற்பனையில பார்த்தீங்கன்னா, தீமைகளில் ஒன்று பணியமர்த்தல் காரணமாக அதிக விலை. அதே மாரி அவங்களுடைய பயிற்சி, விற்பனையாளர்களுடைய இழப்பீட்டு செலவுகள், அதே மாரி அவங்களுடைய பயணச் செலவுகள் மற்றும் தங்கும் செலவுகள். இது எல்லாமே அவங்களுடைய விற்பனையாளருக்குரிய நமக்கு செலவுகளாக நமக்கு கருதுகிறார்கள். அதுல பல நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்களுக்கு பணம் செலுத்துவதன் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும், அவங்களுடைய நெறைய என்ன பண்றாங்க, விற்பனை கமிஷன்கள் தனித்தனியா நமக்கு குடுக்குறாங்க. அதே மாரி அவர்களுடைய விற்பனையை உருவாக்கினால் மட்டுமே அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கமாக கருதுகின்றார்கள். ஆனாலும் கமிஷன் மட்டுமே ஒரு விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள் தீவிரமாக பெறுவதில் நமக்கு ஈடுபடலாம். நமக்கு எவ்வளவு அன்றாடம் நமக்கு கமிஷன் கிடைக்கப் போகுது அப்படின்னு ஒரு விற்பனையாளருக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியும். எந்த ஒரு நீ தொழில்துறைய எடுத்தாங்கன்னா, அதுக்கு ஒரு அந்த சேல்ஸ்மேன்ஷிப்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க கஸ்டமர அதனுடைய வாடிக்கையாளர தொடர்பு கொண்டாங்கன்னா, அவங்கள் மூலமா அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குது? ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடிக்கையாளர அவங்க சந்திக்கிறாங்க? அதன் மூலமாக எவ்வளவு அவங்களுடைய கமிஷன் மட்டும் நமக்கு கிடைக்கின்றது என்பதை விற்பனையாளர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து அதை தீவிரமாக பெறுவதில ஈடுபடலாம். அது ஒரு தனிப்பட்ட விற்பனையினுடைய தீமைகளாக நமக்கு கருதுகின்றவருடைய சூழ்நிலைகள் அமைகின்றது. அதேபோன்று தனிப்பட்ட விற்பனையினுடைய நோக்கங்கள், முக்கியமான உங்களுடைய குறிக்கோள்கள், உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்கள்ல ஒரு பல்வேறு வகையான செயல்பாடுகள் உள்ளன. அதுல முக்கியமா தயாரிப்புகள், வாடிக்கையாளர்களுடைய வகை, அ விற்பனை உத்தி வகைகள். உதாரணமாக ஒரு விற்பனையாளர் பெரிய அளவில் விற்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய எந்திரங்கள் அல்லது நிறுவனங்களுடைய சிறிய நிலையான பொருட்களை விற்கும் விற்பனையாளர் அவர்களுடைய நிறுவனங்களுடைய வித்தியாசமாக நமக்கு இருப்பார்கள். அதை எப்படி நமக்கு எதிர்கொள்வது? அவனுடைய நோக்கங்கள் எப்படி நம்ம பார்ப்பது? என்பதைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல தனிப்பட்ட விற்பனையினுடைய சூழ்நிலைகளுடைய பன்முகத்தன்மை. எந்த மாதிரி நமக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கு? அதை எவ்வாறு நமக்கு சமாளிக்க வேண்டும்? அதில என்னென்ன சவால்கள் இருக்கின்றது என்பதை நாம் இதில அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய நுகர்வோர்
பல்வேறு வகையான அவனுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவது பல்வேறு வகையான விற்பனைக்கு வழிவகுக்கும். அந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை சேவைகள், விற்பனை வேலைகள் என்ன இருக்கின்றது? ஒரு வெவ்வேறு வகையான அவனுடைய சூழ்நிலைகள் என்ன இருக்கின்றது? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அவனுடைய வெவ்வேறு வகையான அவனுடைய விற்பனை பாணி வந்து கண்டிப்பா தேவை. அதான் அதுதான் பன்முகத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. அந்த விற்பனை சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. அதே மாரி டெலிவரி விற்பனையாளர்ன்னு சொல்லக்கூடியது. அவங்க பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி சொல்றாங்கல்ல. அதாவது டெலிவரி பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து விற்பனையாளர்களுடைய முதன்மை வேலை தயாரிப்புகளை வழங்குவது, அவனுடைய வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்வது தான் முக்கியமான ஒரு நோக்கமாக நமக்கு வந்து இதுல ஒரு பன்முகத்தன்மை நமக்கு வந்து கொண்டது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, அவருடைய காய்கறி வியாபாரி இருக்காங்க. அதே மாரி குடியிருப்பு செல்லும் நமக்கு வந்து நபர் வந்து அவருடைய ரொட்டி, பால் விற்கும் அவருடைய பகுதிகள், சில்லறை விற்பனை கடைகளுக்கு பெப்சி வழங்குதல், இது மாரி போன்றவை நமக்கு வந்து வழங்குறாங்க அப்படின்னா, இந்த தனிப்பட்ட விற்பனை செயல்முறைகள பார்த்தீங்கன்னா, இந்த செயல்முறை என்பது ஒரு விற்பனை குழு ஒரு வாய்ப்பை வாடிக்கையாளராக மாற்ற எடுக்கும் படிகள் என்னென்ன இருக்கின்றது? அது ஒரு தொகுப்புகளாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதே மாரி அவனுடைய தனிப்பட்ட விற்பனை அவனுடைய செயல்முறைகள் என்னென்ன இருக்கின்றது? அதனுடைய விற்பனை நடவடிக்கைகளுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு பொறுப்புணர்வை எவ்வாறு சேர்க்கின்றது என்பதை ஒரு வெற்றிகரமான ஒரு விற்பனையினுடைய அடிப்படையில் நம்ம வந்து அதனுடைய சதவீதத்திற்கு நமக்கு வந்து பார்க்க வேண்டும். ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை அ விற்க அதனுடைய விற்பனையாளர் மேற்கொள்ளக்கூடிய படிகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு. அதே மாரி அவங்களுடைய தயாரிப்பு. 3வது பார்த்தீங்கன்னா, அணுகுமுறை. அதே மாரி அவங்களுடைய 4வது பார்த்தீங்கன்னா, விளக்கக்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாரி ஆட்சேபனைகளை கையாளுதல். அதே மாரி அவங்களுடைய மூடுதல், அதனுடைய பின்தொடர்வு. இது எல்லாமே அவங்களுடைய விற்பனையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு படிகளாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அவனுடைய விற்பனையாளர். அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு? அதனுடைய நோக்கங்கள், அதே மாரி அவங்களுடைய அறிமுகம் எப்படி இருக்கின்றது? விற்பனை திறன் என்றால் என்ன? விற்பனையின் நோக்கம் என்ன? விற்பனை திறன் வகைப்பாடுகள் என்ன இருக்கு? அதே மாரி விற்பனையுடைய முக்கியத்துவம், ஒரு விற்பனையாளருடைய பங்கு என்ன இருக்கின்றது? ஒரு விற்பனையாளர் இருந்தார்னா, அவருடைய குணாதிசயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவனுடைய நோக்கங்கள். ஒரு விற்பனை திறன் என்பதனுடைய பொருளை நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விற்பனையாளனுடைய பாத்திரங்கள் மற்றும் அவனுடைய கடமைகளை நாம் வந்து கண்டிப்பாக இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விற்பனையினுடைய நோக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு வகையான விற்பனையாளர்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதை இதனுடைய விற்பனையாளர் தலைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விற்பனையின் மூலம் முக்கியத்துவத்தை எப்படி பாராட்ட வேண்டும்? அதேபோன்று விற்பனையாளர்களுடைய செயல்பாடுகள் மற்றும் கடமைகள் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத பற்றி தான் நாம் நம்முடைய விற்பனையுடைய நோக்கங்களை, அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ பத்தி நாம் இன்று பார்க்கக்கூடிய நிகழ்வாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அவனுடைய நோக்கங்கள்ல பாரம்பரியமா பார்த்தீங்கன்னா, அவனுடைய வீட்டுக்கு வீடு அவனுடைய தொழில் ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து குறிப்பிடப்படுகின்றது. அவனுடைய விற்பனையாளருடைய திறனை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிநபர் ஒரு பொருள வந்து அல்லது சேவைய வந்து எப்படி மற்ற நபர்களுக்கு நமக்கு வந்து விற்கிறாங்க? அதனுடைய சிக்கலான மற்றும் போட்டித்தன்மையில் எவ்வாறு இருக்கின்றது? இன்று நாம் பார்க்கக்கூடிய நாம் வாழும் உலகில பார்த்தீங்கன்னா, விற்பனையினுடைய முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இன்று ஒரு விற்பனையாளர் வந்து உற்பத்தி மற்றும் விநியோக உலகில பார்த்தீங்கன்னா, முக்கிய நபர்களாக கருதப்படுகின்றார்கள். ஒரு விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல்ல பார்த்தீங்கன்னா, முக்கிய அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நமக்கு வந்து இதனுடைய நோக்கங்கள்ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விற்பனை திறன் என்றால் என்ன? விற்பனை திறன் அப்படின்னா என்ன? அததான் நமக்கு வந்து பார்க்க போறோம். சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தைப்படுத்த அதனுடைய என்னென்ன யுக்திகள் நமக்கு வந்து இருக்கின்றது. இதன் மூலம் ஒரு விற்பனையாளர் தனது பொருட்களை அல்லது சேவைகளை ஒரு நிறுவனத்திற்கு எவ்வாறு விற்கின்றார்கள்? அதுதான் அவருடைய WG கார்ட்டர் அப்படின்னுடைய விற்பனை திறன். அத பத்தி எப்படி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பொருட்களை வாங்குவதற்கு மக்களை தூண்டும் ஒரு முயற்சி என்று வரையறுத்திருக்கிறார். அந்த பொருள் எவ்வாறு இருக்கின்றது? அந்த பொருளுடைய பயன்பாடுகள் என்ன? அத பத்தி மக்களுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். அதான் அதனுடைய பொருட்களை வாங்குவதற்கு மக்களை எவ்வாறு தூண்டுகிறார்கள்? அவங்களுடைய தூண்டும் முயற்சி என்ன? அதத்தான் நம்ம வந்து அவனுடைய
சேல்ஸ்மேன் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாங்குபவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்றது. அதனுடைய விற்பனையினுடைய முக்கிய குறிக்கோள் வந்து லாபம் ஈட்டுவதே முக்கியமாக நமக்கு வந்து கருத வேண்டும். எந்த ஒரு சேல்ஸ்மேன்ஷிப்பா இருந்தாலும் சரி, விற்பனை திறன்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விற்பனையாளரும் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதான் அவர்களுடைய முதன்மை நோக்கமாக நாம கருதுகின்றார்கள். ஒரு விற்பனையாளனுடைய கடமைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒதுக்கப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்தல். இதான் முக்கிய கடமையாக கருதுகின்றோம். அதேபோன்று ஒதுக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். உதாரணமா அவங்களுடைய நோக்கத்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்வது உட்பட எல்லாமே கண்டிப்பாக அவங்களுடைய கடமைகளாக நமக்கு வந்து செய்ய வேண்டும். ஏன்னா, டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து தொலைதூரம் அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து போய் செய்ய முடியாது அப்படின்னு விற்பனையாளர் எதுவுமே நமக்கு வந்து கூற முடியாது. கண்டிப்பாக அதனுடைய விற்பனை தொடர்பான பில்கள், அதனுடைய பில்லிங்ஸ் எல்லாமே கண்டிப்பா சேகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய புகார்கள் கொடுத்தாங்கன்னா, அதற்கு என்ன தீர்வுகள் இருக்க வேண்டும் என்பதை விற்பனையாளர் அவங்களுடைய கடமைகளாக நமக்கு வந்து கருத வேண்டும். வாடிக்கையாளருடைய உறவு மேலாண்மை என்பது கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். ஒரு உறுதியான ஒரு நல்லெண்ணத்தை வளர்த்து அதை பராமரிக்க வேண்டும். இது எல்லாமே அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய விற்பனையாளர்களுடைய கடமைகளாக நமக்கு கருத வேண்டும். அதே மாதிரி சரக்கு மேலாண்மைக்கு ஒரு பங்களிப்பு நமக்கு வந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு முறையான அறிக்கையை உறுதி செய்ய வேண்டும். விற்பனை செய்யப்பட்டவை என்னென்ன இருக்கு? அழைப்புகள் என்னென்ன வந்திருக்கு? வழங்கப்பட்ட சேவைகள் என்ன இருக்கு? இழந்த வாடிக்கையாளர் யார் இருக்காங்க? இது எல்லாமே ஒரு சரக்கு மேலாண்மைக்கு ஒரு பங்களிப்பாக, ஒரு விற்பனையாளரின் ஒரு கடமையாக நாம் கருத வேண்டும். ஏன்னா, ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான சர்வீஸ் நம்ம வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய அ வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ், நுகர்வோர்கள், கஸ்டமர்ஸ் இவங்கலாம் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. நாளடைவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அது என்ன கஸ்டமர் ஏன் குறையிறாங்க? அது என்ன ரீசன்ஸ்? இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேமாரி அவங்களுக்கு வழங்கப்பட்ட சேவைகள் ஏதாவது வந்து தவறுதலாக வந்து சேர்ந்திருக்கா? இல்ல என்ன முறைகள் நமக்கு வந்து செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்பாக பகுப்பாய்வு செய்து ஆராய வேண்டும். அந்த விற்பனையினுடைய நோக்கம், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய விற்பனை திறன் என்பது வெறும் விற்பனை செய்வதோடு மட்டும் அல்லாமல், அதனுடைய துணை செயல்பாடுகளையும் கண்டிப்பாக உள்ளடக்கி உள்ளது. அதுல பார்த்தீங்கன்னா, பழுது பார்த்தல், கற்பித்தல், சட்டம், மருத்துவம் மற்றும் பல பல வேறு விற்பனை நோக்கங்கள் நமக்கு வந்து இருக்கலாம். அதுல உயர் மட்டத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையர் லெவல்ல பார்த்தோம்னா, விற்பனை திறனுடைய அவருடைய தயாரிப்பு, அவங்களுடைய அறிவு, வாடிக்கையாளருடைய அறிவு, பயிற்சி மற்றும் கட்டுப்பாடு, விற்பனை மேலாண்மை இவை எல்லாத்தையும் நமக்கு வந்து குறிப்பிடப்படுகின்றது. அதான் அவனுடைய விற்பனையினுடைய நோக்கமாக கருத வேண்டும். அவனுடைய துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்திற்கு விற்பனையினுடைய நோக்கமும், அதனுடைய தொடர்ந்து அதிகரித்து வருகின்றதா என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். விற்பனையுடைய நோக்கத்துல பார்த்தீங்கன்னா, புதிய தொழில்நுட்பங்களின் வருகையுடன் இணையத்தில் அதிக பரிவர்த்தனைகள் என்ன நடைபெறுகின்றது என்று அதனுடைய நோக்கம் எவ்வாறு விரிவடைந்து வருகின்றது என்பதை அனைவருக்கும் தெரிந்ததே. விற்பனை திறனை வெவ்வேறு புள்ளிகளில் நமக்கு வந்து வெவ்வேறு செயல்பாடுகள ஒரு தொகுப்பா நமக்கு வந்து இத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சந்தை தொடர்பான கூடுதல் தகவல் சேகரிப்பு. 2வதாக பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பொருளாதார சக்தியை அதிகரித்தல். 3வதாக தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் வளர்ச்சி. 4வதாக பார்த்தீங்கன்னா, நிர்வாகத் திறனை செறிவூட்டல் செய்யப்பட வேண்டும். இறுதியாக அவனுடைய பொருளாதாரத்தினுடைய நீட்டிப்பு விளைவுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை விற்பனையின் நோக்கத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு விற்பனையாளர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கின்றன? அதனுடைய குணாதிசயங்கள். அதில பார்த்தீங்கன்னா 2006ல மேயர் அண்ட் கிரீன்பெர்க் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிவ்யூல அவங்க வந்து பிசினஸ் ரிவ்யூல வெளியிடப்பட்ட அவங்களுடைய கட்டுரை. அதில என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விற்பனையாளருக்கு பின்வரும் குணங்கள், குணாதிசயங்கள் இருப்பது கண்டிப்பாக கண்டறியப்பட்டதாக நமக்கு வந்து கருதுகின்றோம். உணரும் திறன். ஒரு நல்லவனாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான குணமாக அடையாளம் காணப்பட்டது. அதே மாரி ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து கருத்துக்களை பெறும் திறன் இல்லாமல் ஒரு விற்பனையாளர் எந்த ஒரு பொருளையும் விற்க முடியாது. அவனுடைய வார்த்தை கண்டிப்பாக வாடிக்கையாளருடைய கருத்துக்கள்.
எல்லாம் நமக்கு வந்து கேட்டறியப்பட வேண்டும். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து, அதற்கு தகுந்தாற்போல் வாடிக்கையாளருக்கு நமக்கு வந்து நம்முடைய திறன்களை வந்து விற்பனையாளர் செயல்படுத்த வேண்டும். அதேபோன்று அனுதாபம் மூலமாக ஒரு விற்பனையாளர் வாடிக்கையாளரின் எதிர்வினைகளை உணர வேண்டும். ஒரு பதில்கள் அடிப்படையில் அதன் பதில்களை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். சரி செய்ய வேண்டும். ஒரு விற்பனையாளர் இருக்கும்போது இந்த குணாசிகள் கண்டிப்பாக நம்முடைய குணங்கள் எல்லாமே நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதே மாரி வெற்றி பெற வேண்டும். விற்பனை பெறுவதற்கான உந்துதல் மற்றும் முக்கியமான ஒரு தரமாக நமக்கு வந்து இருத்தல் வேண்டும். ஒரு நல்ல விற்பனையாளர் அப்படின்னா, விற்பனையை மூடுவது, விற்பனையாளரின் ஈகோவை மேம்படுத்த ஒரு உந்துதலாக நமக்கு வந்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக பல்வேறு தோல்விகள் வெற்றிகளை தரும் ஒரு பெரிய முயற்சிகளுக்கு தூண்டுகோலாக செயல்பட வேண்டும். இதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு குணாதிசயங்களாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். ஒரு விற்பனையாளருடைய செயல்பாடுகள் மற்றும் கடமைகள். விற்பனை அப்படின்னா, அதனுடைய வாய்ப்புகளை எப்படி சந்திக்க வேண்டும்? தயாரிப்புகளை எப்படி நிரூபிக்க வேண்டும்? மற்றும் வாங்குவனுடைய வாய்ப்புகளை எவ்வாறு தூண்ட வேண்டும் என்பதை ஒரு விற்பனையாளர் அவங்களுடைய செயல்பாடுகளையும் சரி, கடமைகளையும் சரி, அதில வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து இருந்தா தான், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து அதிகமா நமக்கு வந்து இருக்கக்கூடியதா சூழல்கள் அமைய வேண்டும். அதேமாரி வாங்குபவர்களுக்கு அவனுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவைப்படும். வாங்குவோரின் தேவைகளுக்கு ஏற்ற தயாரிப்புகளை நோக்கி வழிகாட்டுதல் மற்றும் தேவைகளை நமக்கு வந்து உருவாக்க வேண்டும். 3வதாக அவனுடைய புகார்களை கவனித்தல். ஏதாவது நமக்கு வந்து புகார் கூறியிருக்காங்கன்னா, அது உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் புகார்களை கவனித்தல் மற்றும் குறைகளில் ஈடுபடுதல். அந்த புகார் சொன்னாங்கன்னா, உடனடியா அத அவங்களுடைய யார் ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்கு போய் நம்ம வந்து சொல்லணும். அத நமக்குள்ளே நம்ம வந்து வச்சிருக்க கூடாது. கண்டிப்பா ஒரு வாடிக்கையாளர் நம்மளிடம் விற்பனையாளர் சொன்னாங்கன்னா, அந்த வந்து அதுக்குரிய என்ன தீர்வுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களுடைய சேகரிப்பு, செய்யப்பட்டவங்களுடைய விற்பனைக்கான நிலுவை பில்லுகளை நமக்கு வந்து கண்டிப்பாக வசூலிக்க வேண்டும். ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருக்குன்னா, அத எந்த தேதியில பெண்டிங் ஆயிருக்கு, அத எப்படி நம்ம வந்து வசூல் பண்ணலாம், அதுக்குரிய ஒரு தீர்வுகளை நாமளே நம்ம வந்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று கடன் தகவல் சேகரிப்புன்னு சொல்லக்கூடியது, கடன் தகுதி பற்றி அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய தகவல்களை கண்டிப்பாக சேகரிக்க வேண்டும். நெக்ஸ்ட் விற்பனை மேலாண்மை சொல்லக்கூடியது. அந்த விற்பனை மேலாண்மையில அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு? அதனுடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது? அதனுடைய அறிமுகம், அதே மாரி அவனுடைய விற்பனை நிர்வாகத்தினுடைய பரிணாமம், பொருள் அதனுடைய விற்பனை நிர்வாகத்தினுடைய பொருள் என்ன? விற்பனை நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? விற்பனை நிர்வாகத்தினுடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது? விற்பனையாளர்களுடைய வகைகள் எவ்வாறு வகைப்படுத்துகின்றார்கள்? விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதலுடைய 2க்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? விற்பனை மேலாண்மை செயல்முறைகள், அதே மாரி விற்பனை நிர்வாகத்தினுடைய போக்குகள் எவ்வாறு இருக்கின்றதை பற்றி நாம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அதனுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள்கள் சொல்லக்கூடியது. இதில பார்த்தீங்கன்னா, விற்பனை நிர்வாகத்தினுடைய பரிணாமம், பொருள் மற்றும் முக்கியத்துவம், அதே மாரி அவனுடைய விற்பனை நிர்வாகத்தினுடைய நோக்கம், அதே மாரி அவனுடைய விற்பனை மேலாளர்களுடைய பங்கு எவ்வளவு இருக்கின்றது? விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றை மேம்படுத்துதல் மற்றும் விற்பனை மேலாண்மை செயல்முறைகள். இத பத்தி தான் நம்ம வந்து இப்ப இந்த தலைப்பில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக அவனுடைய நோக்கங்கள். இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய விற்பனையினுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நமக்கு வந்து இதை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகின்றோம். பரிணாமம், பொருள் மற்றும் வணிக சூழலில் ஒரு முக்கியத்துவமாக இது கருதப்பட வேண்டும். அதே மாரி அவனுடைய சந்தைப்படுத்தல், மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரே செயல்பாடு விற்பனை மட்டுமே என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வந்து இருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம சந்தைப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்திற்கு வருவாயை நமக்கு வந்து எவ்வாறு ஈட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும். இதில வந்து முழு திட்டத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாரி அவனுடைய விஷயங்கள், விற்பனை மேலாளர்கள் விற்பனையை வடிவமைத்து செயல்படுத்த அவனுடைய அறிவியல் செயல்முறைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அந்த நிறுவனங்களுக்கான மேலாண்மை திட்டம் விற்பனையாளர்கள் இடையே இணக்கம் இணக்கமாக நமக்கு வந்து செயல்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இது மிகவும் ஒரு நிறுவனங்களுக்கு உள்ளேயும் அதே மாரி வெளியேயும் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய முயற்சிகள் என்ன இருக்கின்றது? இதை ஒழுங்கமைத்து வழி நடத்துவது ஒரு முக்கியமான நோக்கங்களாக கருத வேண்டும். ஒரு விற்பனையாளர் என்பவர்
பயனுள்ள ஒரு தகவல் தொடர்புக்கான ஒரு முறையான மற்றும் முறைசாரா கட்டமைப்புகளை உருவாக்குகின்றனர். ஏன்னா ஒரு விற்பனையாளர் இருந்தாருன்னா அவங்களுடைய நோக்கங்கள் கரெக்டா இருக்கணும். அதே மாரி அவங்களுடைய தகவல் தொடர்புகள வந்து ஒரு முறையானதாக நமக்கு வந்து செயல்படுத்த வேண்டும். அந்த விற்பனை துறைகளுக்குள்ள என்ன நிறுவனங்களுக்கு வெளியே இருக்கும்போது என்னென்ன தேவைகள் இருக்கு? அதனுடைய விற்பனை மேலாளர்கள் உருவாக்கம் மற்றும் அவர்களுடைய பிராண்டுகளுக்கு பயனுள்ள விநியோகமாக அதனுடைய நெட்வொர்க்கை நமக்கு வந்து பராமரித்தல் அவசியமாக கருத வேண்டும். அந்த விற்பனை நிர்வாகத்தினுடைய பரிணாமம் சொல்லக்கூடியது. ஒரு தொழில்துறை அ புரட்சி அப்படி இருந்துச்சுன்னா, அதனுடைய முந்தைய காலம் எப்படி இருந்துச்சு? இப்ப பிற்காலத்துல எப்படி வரப்போகுது? அதே மாரி அவனுடைய தொழில்துறை புரட்சிக்கு கூடிய முன் எவ்வளவு எப்படி இருந்தது? ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்தது. சிறிய அளவிலான தொழில்களால் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளூர் வாடிக்கையாளருக்கு பார்த்தீங்கன்னா, அவனுடைய என்னென்ன தேவைகள் இருக்கின்றது? அதே மாரி அவனுடைய அத்தகைய அவனுடைய அமைப்புல பார்த்தீங்கன்னா, உற்பத்தி மற்றும் விற்பனை செயல்பாடுகள் நமக்கு வந்து எடுக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஆராய வேண்டும். ஒரு நபர் இருக்காங்கன்னா, அவங்களுடைய நபருடைய கணிப்புகள் கவனிப்பு எப்படி இருக்கு? ஒரு சிறு தொழில் இருக்கு. அதனுடைய எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் என்னென்ன இருக்கின்றது? அதே மாரி அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய உற்பத்தி என்ன இருக்கு? அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். இதான் அவங்களுடைய நிர்வாகத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது. அதே மாரி அவங்களுடைய அந்த உற்பத்தியில வந்து அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அப்பத்தான் அதனுடைய சேல்ஸ் முறை என்பது நமக்கு வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக லாபம் ஈட்டுதல் அதிகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது. அதே மாரி அவனுடைய அனைத்து ஆர்டர்களையும் நமக்கு வந்து முன்கூட்டியே பெறப்பட்டதால், இதுல வந்து சிக்கல்கள் மற்றும் விற்பனை ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நம்ம அடுத்த மாசத்துக்கு நமக்கு என்ன தேவை? அப்படின்னு நம்ம இப்பவே நமக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா, அப்ப அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாரி அவனுடைய வாடிக்கையாளருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாரி அவனுடைய விற்பனையாளர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவனுடைய தொழில் அதிபர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு நமக்கு வந்து அதிகமான நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வந்து ஈடுபடுறதற்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் எதுவும் நமக்கு வந்து இருக்காது. அதனால முன்கூட்டியே ஒரு ஆர்டர்கள் நமக்கு வந்து பெறப்பட்டோம்னா, அதிலிருந்து நம்மளுடைய சிக்கனத்தை நமக்கு வந்து அவனுடைய சிக்கல்களை நமக்கு வந்து தவிர்க்க முடியும். இது எல்லாம் ஒரு விற்பனை நிர்வாகத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சியாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதில பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிந்தைய தொழில் புரட்சியில பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல நடந்த ஆண்டுகால தொழில் புரட்சி 1760ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, வணிகர்களுக்கான ஒரு சந்தைப்படுத்தல் காட்சியில சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது. எப்ப 1760ஆம் ஆண்டே இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள நமக்கு வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி அவங்க இதுல நவீன இயந்திரங்களுடைய உதவியுடன் தொழிற்சாலை பொருட்களை பெருமளவில் உற்பத்தி செய்ய தொடங்கியது. அவனுடைய டெக்னாலஜிகள் மாற, மாற அதுக்கு தேவையான பொருட்களை வாங்குதல், தொழில்நுட்பங்களை பெறுதல், அதுக்குரிய பயிற்சி கொடுத்தல், இது எல்லாமே ஒரு விற்பனை நிர்வாகத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சியாக நாம் கருத வேண்டும். ஆ வணிகங்கள் தங்கள் பொருட்களை விற்க ஒரு புதிய சந்தைகளை எவ்வாறு வேட்டையாட வழிவகுத்திருக்கிறார்கள். அதே மாரி உள்ளூர் சந்தைகள்ல வந்து தேவையான தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்யும் பெரும் அளவுகளை நமக்கு வந்து உறிஞ்சும் அளவுக்கு பெரிதாக நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா, உள்ளூர் சந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான நமக்கு வந்து தேவைப்பாடுகள் நமக்கு வந்து இருக்காது. ஒரு குறைவான தேவைகள் மட்டும் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி அவனுடைய உற்பத்தி திறன் நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதே மாரி அவனுடைய மற்ற செயல்பாட்டு சிக்கல்கள் வணிகத் துறையில் நமக்கு வந்து ஆதிக்கம் செலுத்துவது நமக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் நமக்கு வந்து தொழிலாளர்களை நமக்கு வந்து ஆள் சேர்ப்பது, அதே மாரி பெரிய நிதி தேவைப்படுவது, கட்டிடம், இயந்திரம் போன்ற நிலையான சொத்துக்களை கையகப்படுத்தல் ஒரு உயர்த்தப்பட வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பா இருந்தா தான் ஒரு நிர்வாகத் திறனை நம்ம வந்து மேம்படுத்த முடியும். இதனால பார்த்தா பல நிறுவனங்கள் அதே மாரி அவனுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனுடைய வடிவமைப்பை வந்து ஏற்க வற்புறுத்துகின்றன. அதனுடைய செயல்பாடுகளுடைய அளவு பன்மடங்கு அதிகரிக்கின்றது. ஒரு தனி செயல்பாட்டு துறைகள், அந்த நிதித்துறை செயல்பாடுகள், உற்பத்தித் துறை, அதே மாரி அவருடைய பணியாளர் துறை, விற்பனை துறை இது எல்லாமே அவருடைய விற்பனை நிர்வாகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக நமக்கு வந்து கருத வேண்டும். அந்த விற்பனை வளர்ச்சியினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய பொருள்கள் என்ன இருக்கு? பொருள். அமெரிக்க மார்க்கெட்டிங் அசோசியேஷன் விற்பனை நிர்வாகத்தை பின்வருமாறு நமக்கு வந்து வரையறுக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விற்பனை மேலாண்மை. அதுல ஆட்சேர்ப்பு உட்பட வணிக அலகு விற்பனையினுடைய திட்டமிடல், திசை மற்றும் கட்டுப்பாடு, தேர்வு செய்தல், பயிற்சி செய்தல், அத வந்து எப்படி ஆயத்தப்படுத்துதல், அதே மாரி எவ்வாறு அத ஒதுக்குதல், அதே மாரி எவ்வாறு நமக்கு வந்து வழியமைத்தல்,
மேற்பார்வை செய்தல், பணம் செலுத்துதல் மற்றும் ஊக்கப்படுத்தல் இந்த பணிகள் விற்பனை பணியினுடைய பணியாளர்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பணியாளர்களுக்கு ஒரு விற்பனை படையினுடைய பணியாளருக்கு கண்டிப்பாக பொருந்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவருடைய விற்பனை நடவடிக்கைகளை திட்டமிடுதல், நேரடி மற்றும் கட்டுப்படுத்தல் அவசியம். அதனுடைய ஆட்சேர்ப்பு, தேர்வு, பயிற்சி, விற்பனை படை நமக்கு ஒதுக்குதல், அதே மாதிரி திசை திருப்புதல், மேற்பார்வை செய்தல், பணம் செலுத்துதல் மற்றும் ஊக்கப்படுத்துதல் இது எல்லாமே ஒரு விற்பனை நமக்கு சமன் செய்கிறது. சமகால விற்பனை அவனுடைய மேலாளர்கள் ஒரு செய்ய வேண்டிய பரந்த அளவிலான பொறுப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அது எவ்வாறு நமக்கு செய்ய வேண்டும், அதே மாதிரி அவர்களுடைய விற்பனை ஊழியர்களை நிர்வகிப்பதற்கு கூடுதலாக நிறுவனத்தினுடைய நீண்டகால விற்பனை திட்டத்தை உருவாக்குவதற்கும் விற்பனையை வெளியேற்றுவதற்கும் ஒரு பொறுப்புகளாக நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று அவருடைய விற்பனை நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவம் இதுல ஒரு செயல்பாடா பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரிய வரவு செலவு திட்டங்களை நமக்கு இருந்து அதுல இருந்து நம்ம தெளிவுபடுத்த முடியும். அந்த முக்கியத்துவத்துல பார்த்தீங்கன்னா பல நிர்வாகத்தை பின்வரும் புள்ளிகளில் நமக்கு சுருக்கமாக நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். 1. நிறுவன இலக்குகளை அடைகிறது. அந்த விற்பனை மேலாண்மை முன்னரே தீர்மானிக்கப்பட்டதை அடைய என்ன வழிவகை செய்கின்றது, அதனுடைய சந்தைப்படுத்துதல் திட்டங்களை உருவாக்குவதற்கான செயல்கள் என்ன, அதனை மாற்றுவதற்கான நிறுவன இலக்குகள், லாபம், வாடிக்கையாளர் தேவைகளுடைய திறம்பட பூர்த்தி செய்தல் மற்றும் சந்தை பங்கை கைப்பற்றுதல் இது எல்லாமே அவருடைய விற்பனை நிர்வாகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நமக்கு செயல்படுகின்றது. இரண்டாவதாக சிறந்த திட்டமிடலுக்கான ஒரு உதவிகளாக நமக்கு கருத வேண்டும். ஒரு விற்பனை நிர்வாகத்தினுடைய அடிப்படை பணிகள்ல பார்த்தீங்கன்னா விற்பனை திட்டங்கள், விற்பனை வரவு செலவு திட்டங்கள் மற்றும் விற்பனை யுக்திகளை நமக்கு வரைதல் வேண்டும். மூன்றாவதாக விற்பனையை அதிகப்படுத்துகிறது. எதுனா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் விற்பனை திட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு ஆரம்பிக்கிறதுனால அதிகமான நமக்கு ஒரு விற்பனை மேலாண்மை விற்பனையை நமக்கு அதிகரிக்க முடியும். அதன் மூலம் நிறைய வருவாயை நமக்கு அதிகரிக்க உதவுகிறது. இது இந்த நிர்வாக திறத்தின் மூலமாக ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு வலுவான வாடிக்கையாளர் உறவுகளை வளர்க்கிறது. எதுனா இது ஒரு விற்பனை நிர்வாகத்தினுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாடிக்கையாளருக்கு இங்கிலீஷ் ஆகிறதுனால அதிகமான அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய தொடர்புகள் கண்டிப்பா நமக்கு இருக்கும். அதே போன்று விற்பனை முன்னறிவிப்பு மற்றும் வரவு செலவு திட்டம் நமக்கு தயாரிக்க வேண்டும். முன்கூட்டியே நன்கு கட்டமைக்கப்பட்ட அவர்களுடைய விற்பனை திட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது, இல்லை அவர்களுடைய செலவுகளை மதிப்பிட வேண்டும். பல்வேறு விற்பனை நடவடிக்கைகளின் விளைவாக நமக்கு ஏற்பட வேண்டும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவருடைய விற்பனை குழு அமைப்பு சொல்லக்கூடியது. இந்த விற்பனை குழு அமைப்புல பல்வேறு விற்பனைகளை செய்வதற்கு என்னென்ன நமக்கு அவனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது, அவனுடைய தொடர்புடைய அவனுடைய நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கின்றது, விற்பனை மேலாளர் அதனை தீர்மானிப்பதற்கும் ஒழுங்குபதற்கும் அவருடைய பொறுப்பு அவரது விற்பனை குழுவால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இதனுடைய செயல்பாடுகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விற்பனை நிர்வாகத்தினுடைய நோக்கம் மனிதவள திட்டமிடல் மற்றும் பணி அமர்த்தல். விற்பனை மேலாளர் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும். அதே போன்று நிறுவனத்தினுடைய விற்பனையாளர்களுடைய தேவை எவ்வாறு இருக்கின்றது, தேவைக்கு ஏற்ப அவங்களுடைய அமைப்புகள், அவர்களை நமக்கு ஆள் சேர்ப்பு மற்றும் தேர்வு நடவடிக்கைகளை திட்டமிட வேண்டும். அப்பதான் ஒரு விற்பனை நிர்வாகத்தினுடைய நோக்கம் முக்கிய நோக்கமாக நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி விற்பனை பயிற்சிகள் இருக்க வேண்டும். ஒரு விற்பனையாளர் திறமையான செயல்திறனை இயக்குவது ஒரு முக்கியம். அவர்களுக்கு சரியான திறன்களை வழங்க வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது எந்த ஒரு விற்பனையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம முன்கூட்டியே நமக்கு இதை ஒரு விற்பனை பயிற்சியை நமக்கு கொடுக்க வேண்டும். கஸ்டமர் எப்படி வந்தாங்கன்னா அவங்களோட எப்படி நம்ம பேசணும், எப்படி அதை எந்த மாதிரி நம்ம டெலிவரி செய்ய வேண்டும், அவங்களுடைய யுக்திகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு விற்பனை மேலாளர்கள் பொறுப்பு புதிதாக பணியாற்றப்பட்ட விற்பனை வேட்பாளர்களுக்கு நமக்கு பயிற்சி மற்றும் நோக்கு நிலையை வழங்குதல், அறிவுக்கும் வேலை நிலைக்கும் இடையே உள்ள ஒரு பொருத்தமான பங்காக நமக்கு அமைகின்றது. ஒரு புதிய பணியாளர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு தேவையான
செயல்பாடுகளை எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த மாரி அவங்களுடைய கடமைகள் இருக்கு, அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை அவங்களுடைய வலியுறுத்த வேண்டும். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் அதற்குள்ள ஒரு வேறுபாடுகள் என்ன இருக்கின்றது? பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை என்ற சொல் ஒத்தாக நமக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரே மாரியாக இருக்கின்றது. 2ம் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை செயல்பாடுகள் வந்து வருவாய் ஈட்டுவதற்கு அவனுடைய நோக்க செயல்பாடுகளாக நமக்கு வந்து இயக்கப்படுகின்றன. நெருக்கமாக இருப்பது பின்னிணைப்பு அவனுடைய பின்னிணைந்தால் அவனுடைய 2யும் வேறுபடுத்துவது பலருக்கு வந்து கடுமையாக நமக்கு வந்து ஒரு கடினமாக இருக்கின்றது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கு 2 செயல்பாடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. என்னன்னா, விற்பனை என்பது சந்தைப்படுத்தலின் ஒரு பகுதியாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதே மாரி அவருடைய பொருட்களை அல்லது சேவைகளை வழங்குவதில் அக்கறை கொண்டுள்ள வேண்டும். ஒருவர் ஒரு ஜோடி நமக்கு வந்து அந்த காலணிகள் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கடைக்கு செல்லும்போது, கடைக்காரர் ஷூக்களை வந்து அவருக்கு கொடுத்த விலைக்கு ஈடாக விற்கிறார். அதே மாரி அவனுடைய சந்தைப்படுத்தல் என்பது ஒரு பரந்த அளவில் நமக்கு வந்து உள்ளது. இதில பார்த்தீங்கன்னா, அவனுடைய தேவைகளை நமக்கு வந்து தீர்மானிப்பது, அது தொடங்குவதற்கு முன்பாக அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் வாடிக்கையாளருடைய விருப்பங்கள் மற்றும் வாடிக்கையாளருடைய திருப்திகள் மற்றும் அவனுடைய கருத்துடன் என்னென்ன நமக்கு வந்து முடிவடைகின்றது. ஆ இடைப்பட்ட இதில பார்த்தீங்கன்னா, அவனுடைய உற்பத்தி, விலை நிர்ணயம், ஊக்குவிப்பு, அதே மாரி அவனுடைய அ விநியோகம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. விற்பனை நடைபெறுவது என்பது வாடிக்கையாளர் எப்போதும் ஒரு சந்தைப்படுத்தலுடைய மைய புள்ளியாக நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கின்றார். வாடிக்கையாளர் இருக்கணும். அதே மாரி அவனுடைய ஆ விற்பனையாளரும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு நல்ல உறவு முறைகள் மூலமா, நல்ல தொடர்பு மூலமாக நமக்கு வந்து அதிகமான பொருட்களையும், சேவைகளையும் நமக்கு வந்து வழங்குவதற்கு ஒரு அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சந்தைப்படுத்துதல். இதில பார்த்தீங்கன்னா, உடைய மார்க்கெட்டிங் என்பது வந்து உருவாக்குவது ஒரு தொடர்பானது. முக்கிய தொடர்பாக நமக்கு வந்து உள்ளது. அதேமாரி அவருடைய வழங்குவதனுடைய மூலம் வாடிக்கையாளருக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. அவற்றினுடைய பொருட்கள் மற்றும் சேவைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய தேவைகள் மற்றும் லாபம் அவங்களுக்கு இருக்கின்றது. அதேபோன்று இது பரந்த அளவில் உள்ளது. இது வணிகத்தை ஒரு செயல்முறையாக பார்க்கின்றது. இது வாடிக்கையாளர்களை ஒரு திருப்திப்படுத்த ஒரு சூழ்நிலையாக அந்த சந்தைப்படுத்தல் அமைகின்றது. அதே மாரி இது ஒரு லாப நோக்கு நிலையை நமக்கு வந்து கொண்டுள்ளது. கண்டிப்பாக மார்க்கெட்டிங் என்பது ஒரு லாபத்தை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை ஒரு முக்கிய நோக்கமாக கருத வேண்டும். விலை வந்து நுகர்வோர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதிகமான விலை வச்சாலும் நமக்கு வந்து யாரும் அவருடைய கன்சியூமர்ஸ் நுகர்வோர் வந்து வாங்க மாட்டாங்க. அப்ப இது வந்து அந்த நுகர்வோரினுடைய அடிப்படையில தான் அவனுடைய விலை என்பது இருக்க வேண்டும். அதே மாரி அவருடைய வாடிக்கையாளர்களை தொடக்கமாக பார்க்க வேண்டும். இதன் மூலம் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. ஏன்னா, அந்த மார்க்கெட்டிங் மூலமா தான் அதிகமான லாபங்கள் வருகின்றது. இதை எவ்வாறு நம்ம வந்து ஈட்ட முடியும்? அதனுடைய வாடிக்கையாளருடைய திருப்திகள் எவ்வாறு செயல்படுகின்றது? சமீபத்திய அவருடைய தத்தெடுப்பு முக்கியத்துவம் என்ன? அதேமாரி அவருடைய தயாரிப்பு கண்டுபிடிப்புகள், தன்னுடைய தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள்? இது வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை எவ்வாறு வலியுறுத்துகின்றது என்பதை இந்த சந்தைப்படுத்தல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று விற்பனை. விற்பனை அப்படின்னா, ஒரு விற்பனை என்பது வற்புறுத்தும் செயலாகும். ஏன்னா, வாடிக்கையாளர் போய் பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பொருட்கள் விற்பனை பண்றாங்களோ, அது வந்து நம்மளோட வற்புறுத்தி தான் அவனுடைய வாடிக்கையாளரிடம் விற்பனை செய்வார்கள். அவனுடைய வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க வேண்டும், விற்பனை அதிகரிக்க, இது ஒரு நோக்கத்தில் குறுகியது. குறுகிய நோக்கமாக நமக்கு வந்து கொண்டுள்ளது. ஆனா, இது வணிகத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இது ஒரு செயல்முறையாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். உற்பத்தி பொருட்கள். விற்பனை நோக்கு நிலையை பார்த்தீங்கன்னா, விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அதே மாரி வாடிக்கையாளர்களுடைய கடைசியாக நமக்கு வந்து பார்க்க வேண்டுமானால், விற்பனையில் எந்த வணிகத்திலும் நமக்கு வந்து ஒரு இணைப்பு நமக்கு வந்து இருக்கப்பட வேண்டும். இது முக்கியமாக லாபம் ஈட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றது. விற்பனை அப்படின்னாலே ஒரு லாபம் வரும். நஷ்டம் வரும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. லாபம் கண்டிப்பா வரும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாரி செலவுகள் குறைவா இருக்கணும். அவனுடைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருப்பது செலவு குறைப்பு. அத வந்து வலியுறுத்த வேண்டும். ஆனா வரவுக்கும் செலவுக்கும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஒரு விற்பனையும் நமக்கு வந்து தேவையே கிடையாது. அப்ப விற்பனையிலிருந்து அதிகமான லாபங்கள் ஈட்ட வேண்டும் என்பது அவனுடைய
விற்பனையாளர் நோக்கமாக கருத வேண்டும். இந்த விற்பனை படை மேலாண்மை சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய குறிக்கோள்கள் எப்படி இருக்கு, அதனுடைய அறிமுகம் எப்படி இருக்கு, விற்பனை படையினுடைய ஆட்சேர்ப்பு, திட்டமிடல், அதே மாதிரி விற்பனை படையினுடைய ஆட்சேர்ப்பு, விற்பனை படையினுடைய தேர்வு, விற்பனை படையினுடைய பயிற்சி, விற்பனை படையினுடைய இழப்பீடு, விற்பனை படையுடைய ஊக்கம், விற்பனை படையினுடைய மதிப்பீடு, இது எல்லாத்தையும் உடைய விற்பனை படை மேலாண்மை சொல்லக்கூடியது. அவனுடைய சேல்ஸ் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது. இதில் என்னென்ன அவனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனை படைக்கான அவனுடைய ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்வு செயல்முறைகளை கண்டிப்பாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவனுடைய விற்பனை படைக்கான அவனுடைய பயிற்சி செயல்முறைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி விற்பனை படையை நமக்கு வந்து ஈடு செய்யும் பல்வேறு முறைகள் என்ன இருக்கின்றது, விற்பனை படைக்கூடிய இழப்பீட்டு திட்டத்தை உருவாக்கணும் படிகள் என்னென்ன இருக்கின்றது, விற்பனை படையை ஊக்குவிப்பதன் மூலமாக அதனுடைய அவசியத்தை விளக்கி வேறுபாட்டை பகுத்தாய்வு செய்ய வேண்டும். விற்பனை சூழல்களுடைய ஊக்கமளிக்கும் உடைய கோட்பாடுகள் மற்றும் விற்பனை படையினுடைய மதிப்பீட்டு செயல்முறைகள், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ஜெக்டிவ்ஸை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை படையும் உடைய வணிகத்திற்கான ஒரு முக்கிய வருவாய் ஈட்டுபவர் அது யார் இருக்காங்க, அவர்களை எவ்வாறு நன்றாக நிர்வகிப்பது ஒரு முக்கியமாக கருத வேண்டும். அதை செய்வது விற்பனை மேலாளர்களுடைய பொறுப்பாக கருத வேண்டும். அந்த விற்பனை படையினுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள், விற்பனை படையினுடைய மேலாண்மை என்பது ஒரு சிறப்பு வடிவம். விற்பனை மேலாளர்கள் ஆட்சேர்ப்பை திட்டமிட்டு செயல்படுத்தும் ஒரு பணியாளர் மேலாண்மையாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதே போன்று தேர்வு, பயிற்சி, ஊக்கம், இழப்பீடு மற்றும் விற்பனை தொடர்பான மதிப்பீட்டு செயல்முறைகள் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். ஒரு நிறுவனத்தில் பணியாளர்களுடைய விற்பனை வேலை மிகவும் மன அழுத்தம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயீஸ் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மன அழுத்தம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடும். அவரை மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு வர வேண்டும், அதே மாதிரி அவங்களுடைய விற்பனை மேலாளர்கள் வளர்ப்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக கருத வேண்டும். அந்த விற்பனை மேலாளர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் அவற்றை கவனமாக செய்து தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஒரு விற்பனை மேலாளர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை கையாள்கிறது. அதே போன்று விற்பனையினுடைய நிர்வகித்தல், விற்பனையாளர்களை பொறுத்தவரை எடுக்கப்பட வேண்டிய முதல் மற்றும் முக்கிய முடிவுகள் பணி அமர்த்தல் வேண்டும். இதான் வந்து அறிமுக தொடரில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அந்த விற்பனை படை ஆட்சேர்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆட்சேர்ப்பு தன்னுடைய திட்டமிடலை மேற்கொள்ளும் போது விற்பனை மேலாளர்கள் வேலை செய்ய வேண்டும். அதே மாதிரி நிறுவனத்தினுடைய நீண்டகால மற்றும் குறுகிய கால திட்டங்களின் அடிப்படையில் அவருடைய பணியர்த்தம் வரப்பட வேண்டிய விற்பனையாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும். அந்த உகந்த விற்பனை படை அளவை நிர்ணயிப்பதற்கான அவருடைய பணிச்சுமை பகுப்பாய்வு மற்றும் வெற்று அதனுடைய பகுப்பாய்வு ஆட்டு சேர்ப்பு திட்டத்தினுடைய தொடக்க புள்ளி மூலோபாய நிலை பகுப்பாய்வு ஆகும். இந்த விற்பனை படையின் ஆட்சேர்ப்புல பார்த்தீங்கன்னா, திறம்பட ஆட்சேர்ப்பு மற்றும் விற்பனையாளர்களை தேர்ந்தெடுப்பது விற்பனையுடைய ஒரு முக்கியமான பணிகளில் ஒன்றாக கருதுகின்றோம். ஒரு மேலாண்மைக்கு தேவைப்படும் உடைய விற்பனை நிலை, அதனுடைய பொருந்தக்கூடிய செயல்பாடுகள், பொருந்தக்கூடிய அவருடைய நடைமுறைகள், அவருடைய நபர்கள் யாராரு கண்டுபிடிப்பதை கண்டிப்பாக இது உள்ளடக்கி உள்ளது. அதே மாதிரி நிறுவனம், இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சேர்ப்பு என்பது வருங்கால விற்பவர்களை ஆதாரமாக கொண்டு நமக்கு வந்து அவர்களை ஊக்குவிப்பதை உள்ளடக்குகிறது. அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விண்ணப்பங்களுடைய ரசீதுடன் ஆட்சேர்ப்பு முடிவடைகின்றது. அது எவ்வாறு தேர்வு செய்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விற்பனை படையினுடைய ஆட்சேர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பிரிவாக நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஆட்சேர்ப்பு வெளிப்புற ஆதாரங்கள், ஆட்சேர்ப்பு உட்புற ஆதாரங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் செய்தித்தாள் விளம்பரங்கள், அதில் காலி பணியிடங்கள் செய்தித்தாள் மூலம் அவனுடைய அறிவிக்கப்படலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இருக்கின்றது. அதே மாதிரி வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள், அவனுடைய பணிகளினுடைய தன்மை, எதிர்பார்க்கப்படும் தகுதி, அதே மாதிரி அவனுடைய முன் விற்பனை அனுபவம், ஊதியம் போன்றவற்றை கண்டிப்பாக விளம்பரத்திலேயே கூற வேண்டும். ஆட்சேர்ப்பு பண்றான் அப்படின்னா, விளம்பரம் பண்றான் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு வந்து முன்கூட்டி அவங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி நமக்கு வந்து அவனுடைய விளம்பரத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுடைய பணிகளினுடைய என்ன வேலைக்கு போகிறாங்க,
அவங்களுடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய தகுதி என்ன இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய விற்பனை அனுபவம் எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி எவ்வாறு நமக்கு வந்து ஊதியம் கொடுக்க போகின்றோம் என்பதை அதனுடைய தொழில் முறையாக நமக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். அதனுடைய விளம்பரத்தில் நமக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். ஒரு ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய எவ்வாறு அதை செய்கின்றார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள தங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டேட் நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள பண்ணா தான், அவங்களுக்கு அடுத்தடுத்து நம்முடைய பணி சுமைகள் நமக்கு வந்து இருக்கும். அத பூரா நமக்கு வந்து சரி செய்ய முடியும். அதே மாரி வேலை வாய்ப்பு உடைய பரிமாற்றம். அரசாங்கத்தால் இயக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பு, அவருடைய பரிமாற்றங்கள் இது ஒரு தொடர்பாக நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விற்பனை படையினுடைய ஆட்சேர்ப்புல பார்த்தீங்கன்னா, வணிக நிறுவனங்களும் அத்தகைய கோரிக்கையை கண்டிப்பாக கோர முடியும். அதுக்கு தகுதியான ஒரு விண்ணப்பதாரர்களுடைய பட்டியலை வழங்குவதற்கு வேலைவாய்ப்பு பரிமாற்றங்கள் என்னென்ன இருக்கின்றது? அதேமாரி இவருடைய வேலை ஆலோசகர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு பணியகங்கள் இது போன்ற சேவைகளை வழங்குகின்றன. 3வதாக அவருடைய வளாக நேர்காணல்கள், நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அதில மாணவர்கள் வந்து அவங்களுடைய நேர்காணல் செய்யும்போது, ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான அதில வந்து பட்டப்படிப்புகள் என்னென்ன படிச்சிருக்காங்க, அதில தேவையான பணிப்பளுவுக்கு தேவையான ஒரு பொருத்தமானவர்களை யாரு என்று கண்டறியப்பட்டு, அவனுடைய மாணாக்கர்களை இடம் பெற செய்ய வேண்டும். அதே மாரி கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்க. அதில அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய கச்சார் மூலமாக, அந்த துறைகள் மூலமாக விண்ணப்பங்களை பெறுகின்றார்கள். தொடர்ந்து கோரப்படாத விண்ணப்பதாரர்களிடம் வந்து என்னென்ன பெறுகிறார்கள்? அவர்களுக்கு என்னென்ன தேவைகள்? அதே மாரி எந்த ஒரு விண்ணப்பமும் பொருந்துகிறதா என்பதை அந்த நிறுவனத்தினுடைய தேவைகள் மற்றும் ஏதேனும் அதனுடைய காலி பணியிடம் ஏற்படும்போது பணியமர்த்தப்படலாம். ஏன்னா, அவங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பணியாளர்கள் மட்டும் நமக்கு வந்து தேர்வு செய்திருப்பார்கள். அதன் பின்பு அ ஸ்ப பணியாற்ற பின்பு அவங்களுக்கு ஏதாவது வேற வேலைகள் போயிருச்சுன்னா கிடைச்சுச்சுன்னா, அவங்க இங்கேருந்து வேற நிறுவனங்களுக்கு சென்று விடுவார்கள். அப்ப ஏற்கனவே விண்ணப்பம் செய்தவர்களை அழைத்து, அதை பணியமர்த்த செய்றதுக்கு நமக்கு வந்து இந்த விற்பனை படை மூலம் ஆட்சேர்ப்பு மூலமாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும். இணைய ஆதாரங்கள். இதில வந்து அவனுடைய இணையத்தினுடைய வருகை இருக்கும். அதே மாரி நிறுவனங்கள் அதனுடைய அதிகரித்து வருகின்றன. விற்பனை பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒரு ஜாப் போர்ட்டல்கள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இது ஆன்லைன் மூலமாக நெறைய நமக்கு வந்து இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடிய அதனுடைய போர்ட்டல். நம்ம வெப்சைட் மூலமாக நம்ம சென்று அதை நாம் பூர்த்தி செய்து, அதில என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றது, என்னென்ன டெஸ்ட் வச்சிருக்காங்க, அதை சமூக ஊடகங்கள் போன்ற இணைய ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஆட்சேர்ப்புக்கான உள் ஆதாரங்கள் என்னென்ன இருக்கின்றது பார்க்கின்றோம். பணியாளர் இயக்கங்கள். எந்த நேரத்திலும் சில காலியிடங்களை நிரப்ப முடியும். இது ஒரு உள் ஆதாரமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டில் உள்ளவங்களுடைய ஊழியர்களை பதவி உயர்வு மூலமாகவும், ஊழியர்களை மாற்றுவதன் மூலமாகவும், ஒரு பிரதேசத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு நமக்கு வந்து மாற்றும்போது, அல்லது ஒரு துறையிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பக்கவாட்டு நகர்வுகளாக மாற்றும் பொழுது, என்னென்ன வந்து ஆதாரங்கள் இருக்கின்றது? அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றது? இதை பற்றி நாம் தெரிந்து அவங்களுக்கு தகுதியான ஒரு பணி அமர்த்த வேண்டும். அந்த பணியாளர் பரிந்துரைகள் தற்போதுள்ள ஊழியர்களுடைய தங்களுடைய வேட்பாளர்களை நமக்கு அதாவது நமக்கு அதனுடைய பணியாளர்களை எவ்வாறு பரிந்துரைக்க வேண்டும்? அதே மாரி அவனுடைய நிறுவனத்தினுடைய தேவைகளை நமக்கு வந்து எவ்வாறு பொருந்தக்கூடிய நற்சான்றிதழ் வட்டங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி அவனுடைய ஊழியர்களுடைய நிறுவனத்தினுடைய பணிச்சூழல் மற்றும் எதிர்பார்ப்புகளை நன்கு அறிந்தவர்கள் யார் யார் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விற்பனை படையினுடைய தேர்வு என்பது ஒரு குழுவில நமக்கு வந்து எவ்வாறு பொருத்தமான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவனுடைய செயல்முறைகள் எவ்வாறு இருக்கின்றது. இது எல்லாம் அதனுடைய விற்பனை படையினுடைய தேர்வாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் பதவிகளுக்கு விண்ணப்பித்த வேட்பாளர்கள், அந்த பணியாளர்கள் யார் யார் என்பது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சேர்ப்பு முடிந்தவுடன் தேர்வு தொடங்குகின்றது. வழக்கமான தேர்வு முறை என்பது நம்முடைய பின்வரும் படிகளாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ப்ரீ ஸ்கிரீனிங் நேர்காணல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரீனிங் நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய நோக்கம் வந்து தகுதியற்றவர்களை நமக்கு வந்து திரையிடுவதாகும். ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேட்பாளர்கள், அதாவது அவனுடைய பணியாளர்களை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ச்சியான ஒரு கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். அதேபோன்று ஒரு விரிவான நேர்காணலை நடத்துவதற்கு முன் அதனுடைய பணியாளர்களை, அதாவது வேட்பாளர்களை இந்த நேர்காணல் கேள்விகள், அதனுடைய தொழில் இலக்குகள், அவனுடைய வேலைகள வந்து எப்படி நமக்கு வந்து சுய விருப்பத் தேர்வுகள் போன்றவற்றுடன் நமக்கு வந்து தொடர்போடு கொண்டுள்ளது. அதே மாரி அவருடைய முறையான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வாங்க வேண்டும். பூர்வாங்க நேர்காணல் முடிந்தவுடன், அவனுடைய விண்ணப்பதாரர்கள் யாரார் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு முறையான விண்ணப்பத்தை நிரப்ப வேண்டும். விண்ணப்ப படிவமுடைய ஸ்கிரீனிங்ல வந்த பிறகு, அவனுடைய விரைவான ஒரு வழிவகை செய்ய வேண்டும். தகுதியற்ற விண்ணப்பதாரர்களை மற்றும் நேர்காணலுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்தல் வேண்டும். அதேபோன்று படிவத்தில் உள்ளவனுடைய விற்பனை விண்ணப்பதாரர் சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும். அந்த பணிக்கு ஏற்ப அவனுடைய குறைந்தபட்ச தகுதிகள், என்னென்ன திறன்கள் இருக்கின்றது, அவனுடைய அனுபவங்கள் என்னென்ன இருக்கின்றது ஆகியவற்றை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி குறிப்பு, விண்ணப்ப படிவம், அதே மாரி அவனுடைய வேட்பாளர்களுடைய முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்த முயல வேண்டும். சில விண்ணப்பதாரர்கள் வழக்கமாக அவனுடைய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் நமக்கு வந்து ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதே மாரி போதிய கல்வி இல்லாமல் இருக்கலாம். அதே மாரி அவனுடைய தகுதிகள், விண்ணப்ப படிவம் பொருத்தமற்றவர்களுக்கான ஆரம்ப ஸ்கிரீனிங் சாதகமாக நமக்கு வந்து செயல்படுகின்றது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேர்காணல் வகைகளை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு நேர்காணல். ஒரு கட்டமைப்பு நேர்காணலுக்கு ஒரு தொகுப்பை நாம் கேட்க வேண்டும். அதே மாரி அவனுடைய முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கேள்விகள், அனைத்து வேட்பாளர்களும் அவனுடைய கேட்கப்பட்ட கேள்வியை இது குறிக்கின்றது. மேலும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் விடையளிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நேர்காணல் செய்முறை மதிப்பீடு செய்ய அனுமதிக்கப்படுகின்றது. கட்டமைக்கப்படாத ஒரு நேர்காணல் சொல்லக்கூடிய எதுனா, அது ஒரு கட்டமைக்கப்படாத நேர்காணல் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு இருக்காது. கேள்விகள், அது மாதிரி நேர்காணல் செய்பவர்கள் தன்னிச்சையாக அவனுடைய கேள்விகளை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அவனுடைய உரையாடல்கள், இவ்வாறு வெவ்வேறு வேட்பாளர்களுக்கும் அவருடைய வெவ்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்படுகின்றன. இந்த நேர்காணல் உண்மையான பதில்களை உருவாக்க முடியும் உண்மையானதா என்பதை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி அரை கட்டமைப்பு நேர்காணல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா முன்கூட்டி அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நேர்காணலுடைய கேள்விகளை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த கேள்விகள் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் கேட்பாங்க. மீத உள்ள கேள்விகளை நம்ம வந்து கேட்க மாட்டாங்க. அதான் மீதமுள்ள கேள்விகளை முன்கூட்டியே திட்டமிடப்படவில்லை. இது வேட்பாளர்களை ஒரு புறநிலையாக ஒப்பிட அனுமதிக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய தனிப்பட்ட மற்றும் தன்னிச்சையான ஒரு அணுகுமுறையை இது வழங்குகின்றது. அதோட விற்பனை பயிற்சி பார்த்தீங்கன்னா, கடுமையான போட்டி நிறைந்த சந்தையில் விற்பனை படையின் வந்து பயிற்றுவிப்பதற்கு ஒரு நிறுவனங்கள் சாதிக்க முடிகின்றது. அதே மாதிரி அவனுடைய சந்தையினுடைய வெற்றி, நவீன கால வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் அவனுடைய நிறுவனங்களுடைய தயாரிப்பு வளங்கள் எப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் மதிப்பிடப்பட வேண்டும். இது ஒரு நம்பிக்கை, ஆட்சேபனைக்குரிய ஒரு கையாளும் திறனாக நமக்கு வந்து போன்றவை இது எல்லாமே அமைகின்றது. அதே மாதிரி இந்த விற்பனை பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, விற்பனையாளருக்கு ஒரு நிறுவனத்தின் தயாரிப்புகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். விற்பனையாளருக்கு அவரது வேலை தொடர்பான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி தெரிவித்தல் வேண்டும். நிறுவனத்தினுடைய கொள்கைகள், பணி, தொலைநோக்கு, வணிகம் பற்றி விற்பனை படைக்கு தேவையான உணர்த்துதல், உத்திகள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை நம்ம வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். அதே மாதிரி விற்பனையாளருக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது, அவர்களுடைய அறிவுத்தளத்தை மேம்படுத்தவும், வேலை சார்ந்த திறன்களை மேம்படுத்தவும் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய விற்பனையாளருக்கு விற்பனை திறன், அதனுடைய இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். விற்பனையுடைய தொடர்பான தகவல்களை கண்டிப்பாக விற்பனையாளருக்கு வழங்குதல் வேண்டும். இது எல்லாமே ஒரு விற்பனை படையினுடைய இழப்பீடுகள் இருக்கின்றது. அதே போன்று அவனுடைய விற்பனை படையினுடைய இழப்பீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறன் தரநிலைகள், அவருடைய செயல்திட்ட மேம்பாடு, விற்பனை இலக்குகளை எவ்வாறு அடைய வேண்டும், விற்பனை திட்டத்தினுடைய 4 அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிலைமையை பகுப்பாய்வு செய்தல், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களை பகுப்பாய்வு செய்தல், மற்றும் செயல்கள், திட்டங்கள், செயல்திறன் மதிப்பீட்டு அமைப்பு மற்றும் செயல்திறன் நிலைப்பாட்டை நிறுவுதல் வேண்டும். இது எல்லாமே அவருடைய விற்பனை படையினுடைய இழப்பீடாக நமக்கு வந்து கருத வேண்டும். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.